ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குரூப் டூவோட அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பற்றி தான். நேற்று நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஃபீஷியலாகவே. மொத்தமாக 7,90,376 அப்ளிகேஷன் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது போன டைம் வந்த அப்ளிகேஷனோட இந்த டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? போன டைம் 11,80,142. இந்த டேட்டா நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா தான் இது. ஓகேங்களா? மொத்தமாக போன வருஷம் 5,529 வேகன்சி நோட்டிஃபை பண்ணுறப்போ இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்ராக்சிமேட்டாக 6,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த வேகன்சிக்கு மொத்தமாக வந்த அப்ளிகேஷன் 11,80,142. ஆனால் இந்த டைம் உங்களுக்கு கணிசமாகவே குறைஞ்சிருச்சு. அப்ராக்சிமேட்டாக 4 லட்சம் வேகன்சிக்கு பக்கம் 4 லட்சம் அப்ளிகேஷன் பக்கம் தான் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது என்ன காட்டுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இல்லை ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் இவங்க ஆஸ்பிரன்ஸ் கூட எல்லாருமே அப்ளை பண்ணிடுவாங்க. புதுசாக வர்ற 2K கிட்ஸ் இவங்களெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டலையோ அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன்னா இப்போ 2K கிட்ஸ் தான் இப்போ அப்ராக்சிமேட்டாக 24 இயர்ஸ் இருப்பாங்க. இதில் இவங்களோட வில்லிங்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது போன நோட்டிஃபிகேஷனோட இது ரொம்ப கம்மி. ஓகேங்களா? 8 லட்சம் வேகன்சி 8 லட்சம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காம்படிஷன் லெவலும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, 11 லட்சம் வேகன்சி 11 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையாலும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதிகபட்சம் ஒரு 70,000 to 80,000 பேர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? போன டைம் ஹை வேகன்சிஸ் இருந்தாங்காட்டி அப்ராக்சிமேட்டாக ரிலேட்டிவாக ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க அப்படிங்கிறவங்களே மெயின்ஸ் போயிட்டாங்க. ஸோ இந்த டைம் ரிலேட்டிவாக ப்ரிப்பரேஷன் இருக்க முடியாது. அப்ராக்சிமேட்டாக 2,300 வேகன்சி பக்கம் தான் இருக்குது. ஒரு 90,000 to 20,000 பீப்புள்ஸ் தான் எடுப்பாங்க 1:10 அப்படிங்கிறப்போ. ஸோ அங்கே பாதிக்கும் கீழே குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப இந்த டைம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மெயின்ஸ் போகிறதுக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எழுதுறவங்களோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நடந்த குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் 170 பக்கம் அரௌண்ட் பார்த்திங்கன்னா சார் 2க்கு மேலே வந்திருந்தது. அரௌண்ட் ஒரு 50,000 to 70,000 பேர் ஆப்சண்ட் ஆயிருந்தாங்க. ஓகேங்களா? இதில் மினிமம் ஒரு 2 லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆயிடுவாங்க. ஸோ 5 லட்சம் பேர் தான் எழுத போகிறாங்க. 5 லட்சத்துலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 பேர் தான் ஃபில்டர் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓரளவுக்கு டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு பண்ணாவே கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? இதில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரிப்ரேஷனை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 45 to 50 நாள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்கள். லாங்குவேஜ்லேயும் மேக்ஸ்லேயும் விட்டுறாதீங்க. மேக்ஸ் இப்போ வர வர டஃப் பண்ணிட்டே வர்றாங்க. குரூப் 1ல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவுக்கு டைம் கன்சியூமிங்காக இருந்தது. சம் ஸ்டஃப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இட் டேக்ஸ் மோர் டைம். அதனால் நிறையா நிறைய பேர் மித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்ரேஷனை வந்துட்டிங்கன்னா இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க. 2Aல போகணும்னு நினைக்கிறவங்க 150 above டார்கெட் பண்ணிங்க. ஓகேங்களா? 160 சேஃபர் சைடு, 150 above ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டலாம். நெக்ஸ்ட்டு PSTML 135 140 above நல்லா சேஃபர் ஸ்கோரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்ரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டு அந்த மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுங்க. லாங்குவேஜ் டெஸ்ட்டும் நிறைய போடுங்க. ஒரு 15 to 20 டெஸ்ட்டு 100 கொஸ்டின் பேசிஸில் இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் ஒரு 20 டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் பிக்கப் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த அளவுக்கு தான் இருக்குது. வேறு இதில் அப்டேட் எது இல்லை. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க குரூப் 1 கட் ஆஃப் போடுங்க சார் அப்படின்ட்டு. குரூப் 1 கட் ஆஃப் நான் ரெடியாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் அஃபீஷியல் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக குரூப் 1 கட் ஆஃப் நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனால்
அஃபீஷியல் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போது மல்டிபிள் இன்ஸ்டியூட் கீ வந்துட்டுனா நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஹையாகலாம், ஒரு சில பேர்த்துக்கு லோ ஆகலாம். ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் நான் அந்த குரூப் 1 கட் ஆஃப் பற்றி நான் இன்னும் போடல. கண்டிப்பாக வந்துட்டுனா நான் குரூப் 1 கட் ஆஃப் வந்ததுன்னா போடுறேன். அது வந்து எக்ஸாக்டாக இருக்குமான்னு தெரியாது. இந்த கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்க படிக்கலாம். ஓகேங்களா, தைரியமாக படிக்கலாம். அதுக்கு கீழே வந்ததுன்னா வரலாம், பட் ஆனால் அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது என்னோட மேக்ஸிமம் ப்ரிடிக்ஷனாக இருக்கும். நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் இதிலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு கீழே வேணால் போகும், அதுக்கு மேலே போகாது. இது ஷூரிட்டி நான் தர்றேன். ஸோ குரூப் 1 கட் ஆஃப் நான் அடுத்து நான் வந்ததுன்னா உங்களுக்கு போடுற அப்கமிங் இதில். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரை பாய்.